பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இங்கே ஒரு பனைமரத்தை தனியாக பாருங்கள். அந்த பனைமரத்துக்கு பக்கத்தில் நிழல் காணப்படுது பாருங்கள். நிழல் அந்த பனைமரத்தினுடைய உயரத்திற்கு ஏற்றாற் போல் ஒரு நிழல் காணப்படுகிறது. இந்த நிழலை பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே தெரியும், இந்த நிழல் என்பது அந்தந்த உருவத்தை பொறுத்து, அது நேரத்தை பொறுத்து மாறுபடும். அதற்கு ஏற்றாற் போல் அதனுடைய உருவங்களும் அதனுடைய திசைகளும் மாறுபடும். ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு ஞானியினிடத்தில் வந்தான். ஓடி சொன்னான், ஐயா, என்ன ஒருத்தன் விடாமல் துரத்திக்கிட்டு வாரான், நான் எங்கே போனாலும் என் பின்னால் வாரான், அவனிடத்திலிருந்து நான் தப்பித்து கொள்வதற்கு என்னெல்லாமோ முயற்சித்தேன், அவன்கிட்ட தப்பவே முடியலை அப்படின்னா. உடனே அவர் கேட்டார், என்னப்பா உன்னை துரத்துறது யாருன்னு கேட்கும்போது அவன் தன்னுடைய நிழலை காமிச்சான். இந்த நிழலை காமிச்ச, ஐயா, எங்கே போனாலும் என் பின்னால் வருது, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு குழியை தோண்டினேன், அந்த குழிக்குள்ளே போட்டு புதைச்சிடலான்னு பார்த்தேன், மண்ணை போட போட அவன் வெளியே வந்துட்டான். அப்புறம் ஒரு கிணத்துல அவனை தள்ளிடலான்னு சொல்லி கிணத்துல தள்ளி பார்த்தேன், ஆனாலும் மேலே வந்து விட்டான். நான் எங்கே போனாலும் கூட வருகிறான் ஐயா, இவனிடத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும், என்னை காப்பாற்றணும்னு சொன்ன பொழுது ஒரு பக்கம் அவருக்கு அவனுடைய பேதமை நினச்சி, அறியாமை நினச்சி அவருக்கு கொஞ்சம் நகைப்பாக இருந்தது. ஏன்னா நிழல் என்பது அது நீங்காத ஒன்று, அது யாரும் தவிர்க்க முடியாது. நிழல் என் கூட வரக்கூடாது என்று நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ அவர் சொன்னாராம், அந்த ஞானி அவனை பார்த்து, ஒரு காரியம் செய், நீ பாட்டில் போய் படுத்துக்கிட்டால் அந்த நிழல் உன் கூட வராதுன்னு சொல்லி. அவன் அப்படி படுத்து பார்த்தான். உண்மைதான், அந்த நிழல் அவனுக்கு கண்ணுக்கு தெரியலை. ஏன்னா அவன் படுத்த உடனே நிழலும் அவன் கூட சேர்ந்து படுத்துடும் இல்லையா, அதில் அவனுக்குள்ள ஒரு திருப்தி ஏற்பட்டது. அன்பானவர்களே, இந்த நிழல் எப்படி நம்ம கூடவே இருக்கிறது, அதே போல் நம்மை உண்டாக்கின தெய்வமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நிழலை போல இருக்கிறார் என்று என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் கொடுத்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அவர்களை போய் வேவு பார்க்க போகும் பொழுது அவள் பயந்த பொழுது கர்த்தர் இப்படியாக அந்த ஒரு வார்த்தை சொன்னார், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிவிட்டது என்று சொன்னார். அப்போது ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு எப்படி பாதுகாக்கிறார் அப்படின்னா, அவன் நிழல் போல ஆண்டவர் கூட எல்லா சூழ்நிலையிலும் அவனை கூடவே இருந்து பாதுகாத்து கொள்ளுகிறார். எத்தனை அருமையான காரியம் பாருங்கள். நிழலை எப்படி பிரிக்க முடியாதோ அப்படியே நம்மை உண்டாக்கின ஆண்டவருடைய பிரசன்னமும் நம்ம கூட இருக்கிறதுனால பயப்படாதிருங்க. கர்த்தர் நிழல் போல் நம்மோடு இருந்து நம்மை காக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ்.